ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல மாதவின்னு ஒருத்தி வாழ்ந்துட்டு இருந்தா. மாதவி ஒரு ஆதரவற்ற பொண்ணு. சின்ன வயசுலயே அவளோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அவளும் ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் வேலை செஞ்சு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தா. ஏமா மாதவி, உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனா பார்க்க சொல்லட்டுமா? எதுக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். எனக்கு கல்யாணம் பண்ற ஆசை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டா மாதவி. அதே ஊர்ல தங்கையான்னு ஒருத்தன் இருந்தான். தங்கையா தான் ஊர்ல இருக்கிற பண்ணையாரோட ஒரே பையன். அட, இவளை பாருடா, எவ்வளோ அழகா இருக்கா! இவளை நம்ம வலையில விழ வச்சிட வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிட்டு மாதவி பின்னாடி சுத்த ஆரம்பிச்சான். மாதவி, ஒரு நிமிஷம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? தங்கையா, உங்க இடம் வேற, என்னோட இடம் வேற. ஆகிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா மாதவி. எப்படியோ ஒரு வழியா தங்கையா மாதவி கிட்ட காதல் வார்த்தைகளை கூறி காதல் வலையில விழ வச்சான். ஏங்க, இத்தனை நாள் ஊர் சுத்திட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கலாமா? அட, நீ சொல்றது சரிதான். நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்ப்பா. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னைய உங்க வீட்ல ஏத்துக்குவாங்களா? எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. உன்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவளை எப்படியாவது கழட்டி விட்டுறணும். இவளுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தா நம்ம சொந்தக்கார ஒருத்தன் நம்மளை மதிக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில 2 பேரும் சந்திச்சாங்க. மாதவி, நான் எங்கள் அம்மா கிட்ட பேசினேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய காசு பணம் இருக்கிற பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா. இப்போ நான் என்னப்பா பண்ணுறது? அட, அவ்வளவுதானா? என்கிட்டயும் நிறைய நகை இருக்கு. என்னோட அம்மா நகை, அப்புறம் நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசும் என்கிட்ட நிறைய இருக்கு. ஓ, அப்படியா? சரி சரி, உங்ககிட்ட இவ்வளோ நகை இருக்கா? சரி, இதை நான் அம்மா கிட்ட சொல்கிறேன். இத்தனை நாளாக இவகிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினச்சா, அனாதை புள்ள இவகிட்ட இவ்வளோ காசு இருக்கா? அடுத்த நாள் இரவு ஊர்ல எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. மாதவி வீட்ல தனியா இருக்கிறப்போ திருடன் வேகமா கதவை தட்டுனான். நீங்க யாரு? நீங்க யாருன்னு சொல்ற வரைக்கும் கதவை திறக்கவே மாட்டேன். கொஞ்ச நேரம் விட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கிற மோட்டரை போட்டு தண்ணியை வழிய விட்டான் திருடன். என்னது, தண்ணி வழியிற சத்தம் கேக்குது? ஓஹோ, இது திருடனோட வேலைதான். நான் நிச்சயமா கதவை திறக்கவே மாட்டேன். எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், திருடனால மாதவி வீட்டோட கதவை திறக்கவே முடியல. ஏய் மாதவி, மாதவி, நான் தான் தங்கையா, கதவை தவிர. என்ன இந்த நேரத்துல? யாரோ திருட இருக்கான், உள்ள வாங்க சீக்கிரமா. உள்ள வந்த தங்கையாவை பார்த்த மாதவிக்கு ஒரே அதிர்ச்சி. திருட ரூபத்துல இருந்த தங்கையா மாதவிய நகைக்காக கொலை பண்ணிட்டு அந்த உடம்ப கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுட்டான். அடுத்த நாள் காலையில ஊர்ல எல்லா வீட்டுலயும் நகைய காணான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடியே, இந்த மாதவி காலையில இருந்து வேலைக்கு வரல. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடும் பூட்டி இருக்கு. எனக்கு என்னமோ அவதான் திருட்டு வேலை பார்த்துட்டு ஊரை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அனாதை பிள்ளைன்னு வீட்டுக்குள்ள விட்டது தப்பா போச்சு, எல்லாத்தையும் திருடிட்டா. இப்படி ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பே பண்ணாத மாதவி மேல பழி போட்டாங்க. அப்பாடா, எப்படியோ ஊரில் இருக்கிற எல்லாரும் மாதவி தான் திருடின்னு நம்பிட்டாங்க. ஆசைக்கு மாதவியும் ஆச்சு, காசுக்கு நகையும் ஆச்சு. பல நாட்கள் போக ஆரம்பிச்சது. தங்கையா திரும்பவும் நகைகளை திருட ஆரம்பிச்சான். ஒரு வீட்ல வேகமா கதவை தட்டுனான். கதவு யாரும் திறக்கல. அடுத்த வீட்டுக்கு போனான். டேய் தங்கையா, இத்தனை நாளாக திருடுற, இது கூட தெரியலையாடா உனக்கு? வேகமாக கதவை தட்டினா நடுராத்திரியில் யாரா கதவை திறப்பா? வேற வழி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணு. தண்ணிய திறந்து விட்டான். கதவு திறந்தது. வேகமா கொள்ளையடிக்க போனான்.
அந்த வீட்டுக்குள்ள போன தங்கையாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அங்க மாதவி பேயா இருந்தா. தங்கையா, உன்னை நான் நம்பி காதலிச்சேன். என்னைய கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன கொலை தான் பண்ணின. என் உடம்ப யாருக்கும் தெரியாம கிணத்துக்குள்ள போட்டுட்ட. நீ நகைய திருடிட்டு என்னைய இந்த ஊர்ல நான் தான் திருடுனேன்னு சொல்றாங்க. என் நேர்மையை நீ அழிச்சிட்டு சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி தங்கையாவை கொன்னு பழி தீர்த்துக்கிட்டா மாதவி. தங்கையாவோட உடம்ப ஊர்ல எல்லார் முன்னாடியும் போட்டா. கூடவே நகைகளும் செதறி கிடந்துச்சு. ஊர்ல இருந்த எல்லா மக்களுமே பார்த்தாங்க. அட, பண்ணையார் பையன்தான் திருடனா? அப்ப நம்ம மாதவி எங்க போனா? அப்பதான் மாதவியோட உடம்பு கிணத்துல இருந்து மேல வந்துச்சு. மாதவி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எங்களை மன்னிச்சிருடி. மாதவி கிட்ட ஊர் மக்கள் மன்னிப்பு கேட்க மாதவியோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சு.